கிறிஸ்தவ இலக்கியங்களை எழுதுகிற, வெளியிடுகிற, என்னால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களையும் இந்த அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையோடு கூட நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். எக்ஸோடஸ் தமிழ் வலைத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இது டிடாஸ்கோ ஊழியங்களின் எழுத்தினால் ஆயப்பலன் நிகழ்ச்சி. 10 பறவைகளோடு பழகி பாருங்க, நீங்கள் ஒரு பறவை ஆகிட முடியாது. 10 நதிகளோடு பயணித்து பாருங்கள், நீங்கள் ஒரு நதியாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களை படித்து பாருங்கள், நீங்கள் ஒரு 11ஆவது புத்தகமாக படிக்கப்படுவீங்க அப்படின்னு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ புத்தகங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தக்கூடியவை, ஒரு மனிதனை செதுக்கக்கூடியவை. இன்றைக்கு நாம் சமூகத்தில் வியந்து பார்க்குற ஆளுமைகள் யாரை வேணாலும் நீங்கள் பாருங்கள், அவர்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கும். அப்போ புத்தகம் என்று சொல்லும்போது 2 விதமாக இருக்குது. ஒன்று, இந்த உலகத்தோடு முடிந்து போகிற தத்துவங்களை உடைய புத்தகங்களும், இந்த உலகத்தை தாண்டி நம்மை வழிநடத்தக்கூடிய இறையியல் நூல்களும் இருக்கின்றன. குறிப்பாக கிறிஸ்தவ இறையியல் நூல் ஒரு மனிதனை இந்த உலகத்திற்காக வடிவமைப்பது மட்டுமின்றி இந்த உலகம் தாண்டிய மறுமையிலும் அவனை கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய சத்தியத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ இலக்கியங்களை எழுதுகிற, வெளியிடுகிற இலக்கிய ஆளுமைகளை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களிலிருந்து நாமும் சில பாடங்களை பெற்றுக்கொள்வது தான் இந்த எழுத்தினால் ஆயப்பலன் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சி தொடர் பல வாரங்கள் நீளும். நாம் இப்படிப்பட்ட ஆளுமைகளை சந்திக்க போகிறோம். அதில் முதல்ல இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கிற ஆளுமை ஒரு முதுபெரும் அறிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இறையிலே நல்ல தேர்ச்சி பெற்றவர், கிறிஸ்தவ நெறி பதிப்புச் செம்மல் விருது பெற்றவர். அவர் வேறு யாருமல்லர், நம் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு ஜான் ஜெயானந்தம் ஐயா அவர்கள்தான். அவர்கள் சென்னை மோரியா ஊழியங்களின் தலைவராக இருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். நேயர்களின் சார்பாக, டிடாஸ்கோ மற்றும் எக்ஸோடஸ் டிவி ஊழியங்களின் சார்பாக நாம் அவரை வரவேற்போம். ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைக்கி எங்களுடைய கோரிக்கை ஏற்று நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு நாங்கள் எக்ஸோடஸ் மற்றும் டிடாஸ்கோ ஊழியங்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. நேரடியாக கேள்விக்கு போயிடலாமுங்க. அதாவது எங்களுடைய அந்த வயது அனுபவத்திலிருந்து நான் கேள்வியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 90+ இல்லையா, 90 கடந்துட்டீங்க. ஆனால் அதை பார்த்தா தெரியாது. 90 வயது மதிப்புடைய ஒரு முதியவர் இந்த சமூகத்தில், தம்பி என்னை கொஞ்சம் அங்கே கொண்டு போய் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி எங்களை வழிகாட்டுறதுக்கு துணையாக கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்களை போன்ற இளம் சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க. உங்களை இந்த துடிப்போடு வச்சிருக்கிறது எது? என்னுடைய இள வயதில் 20 அல்லது 21 வயதுள்ளவனாக நான் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தேன். அந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்தது. அந்த நிலையிலிருந்து, அன்றைய நாளிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்காக மட்டுமே செய்ய வேண்டும் என்பதான ஒரு தீர்மானம் அந்த நாளிலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம். ஆனால் அது போக போக பலவிதமான மாற்றங்கள் அடைந்து, குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டும் வேலையோடு சம்மந்தப்பட்டும் பலவிதமான மாற்றங்கள் அடைந்து, இப்பொழுது ஓய்வு எடுத்த பின்பு இந்த இலக்கிய பணியில் அதிகமாக ஈடுபடும்படியான வாய்ப்பை ஆண்டவர் தாமே எனக்கு திறந்து கொடுத்தார். அந்த நிலையில் நான் என்னால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களையும் இந்த அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையோடு கூட நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுகிற வண்ணமாக ஒரு தேர்ச்சி பெற்றவன் அல்லது முதிர்ந்தவன் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியம் அல்ல. வயது முதிர்ந்தது உண்மைத்தான். ஆனால் அந்த வயதுக்கு அற்றதான அந்த அறிவு அல்லது அனுபவம் அல்லது பயனுள்ளவனாக இருக்கிறேனா என்பதை பற்றிய காரியம் அது நான் சொல்லுகிறத விட ஆண்டவர் தான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவத்தினுடைய விளைவாக நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானே ஒரு சாட்சி. அதனால் உங்களுடைய தன்னடக்கத்தை நாங்கள் பார்க்குறோம். மற்றபடி உண்மையிலேயே நீங்கள் வயது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நிலைமையிலும் இலக்கிய காலத்திலும் நீங்கள் முதிர்ச்சி பெற்றவராக தான் இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்தேன்னு சொன்னீங்க. குடும்ப பின்னணி பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். அதோட கூட
எந்த ஒரு வயதில் எழுத்து பணியை தொடங்குனீங்க? எப்படி இந்த எழுத்து பணிக்குள்ளே வந்தீங்க, இலக்கியத்துறைக்குள்ள? என்னுடைய குடும்ப காரியம் என்று சொல்லும்போது, என்னுடைய பாட்டனார், அதாவது தாய் பாட்டனார் வழியிலே அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் தமிழ் இலக்கியத்திலே தேர்ச்சி பெற்றவராக ஒரு கவிஞராக இருந்தார். சிபி ஞானமணி என்பது என்னுடைய தாயாருடைய தகப்பனார். அவர் அநேக பாடல்கள், கீர்த்தனைகளை எழுதியிருக்கிறார். பஜனை காரியங்கள், அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த ஈடுபாடோடு சம்பந்தப்பட்டு எனக்கு வந்த அந்த ஒரு எழுச்சியிலே அவர்கள் என்னுடைய மூதாதையோர் எழுதின கவிதைகள், பாடல்கள், இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு நூலாக நான் இலக்கிய புதையல் என்கிற தலைப்பிலே நான் வெளியிட்டேன். அது இந்த காரியத்திற்கு எனக்கு அதிக உதவியாக இருக்கிறது. என்னுடைய தகப்பனாரோடு சம்பந்தப்பட்டு, என்னுடைய தகப்பனாருடைய தந்தையார் பிரதர்டன் என்று பெயருடையவர். இந்த பிரதர்டன் என்பவர் திருநெல்வேலியில் நாசரேத்து ஊரில் இருந்த ஒரு மிஷினரியாக இருந்தவர். ஆகையினாலே அந்த சமயத்தில் என்னுடைய தந்தையாருடைய பாட்டனார் அவர் அடியிலே வேலை செய்த நிமித்தமாக அந்த பிரதர்டன் செய்த அந்த அவர் மேல் உள்ள ஒரு மரியாதையின் நிமித்தமாகவோ அல்லது அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை நிமித்தமாக நினைகூறும்படி என்னுடைய பாட்டனாருக்கு, அதாவது அவருடைய மகனுக்கு பிரதர்டன் என்று பெயரிட்டிருக்கிறார். அந்த வழியிலே நான் என்னுடைய தந்தையாருடைய வழியாக இருக்கிறது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் குடும்ப பின்னணியாக இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சிக்கோ அல்லது என்னுடைய முயற்சிக்கோ ஆதாரமாக இருந்த காரியமெல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டதும் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுமான காரியங்கள் தான் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். பாரம்பரியமாக வந்தது அப்படின்னு சொல்லி அப்படி எனக்கு சொல்லுகிறதற்கு எனக்கு வந்திருக்கலாம். ஒரு சில காரியங்கள் பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த அணு ஒன்று இருக்கிறது அல்லவா, அது இல்லாமல் இருக்க முடியும். அதுவும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நான் இவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவருடைய அருள்தான் முக்கியம் என்பதாகவே நான் நம்புகிறேன். எப்போ எழுத வந்தீங்க உங்களுடைய முதல் நூல் பற்றிய அனுபவம்? என்னுடைய முதல் நூல், நான் அந்த காலத்தில் 3rd ஃபார்ம் 4th ஃபார்ம் என்று ஃபார்ம் கணக்கு 6வது ஃபார்ம் வரைக்கும் படித்து விட்டால் அது எஸ்எல்சியாக இருந்தது. நான் நாமக்கல்லிலே அந்த நாட்களிலே எங்கள் அப்பா, என்னுடைய தகப்பனார் அங்கே தபால் துறையிலே வேலையாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கையெழுத்து பிரதி என்று சொல்லக்கூடியதான ஒரு கையெழுத்து பிரதி, அப்பொழுது அந்த காலத்தில் இந்த போர் காலமாக 40 போர் காலமாக இருந்ததுனாலே பேப்பர், கடிதாசி, மற்ற பேனா, பென்சில் எல்லாம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அந்த சமயத்தில் நான் கையெழுத்து பிரதியாக நான் சில எழுதி என்னுடைய நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம் உண்டு. அது எப்படி வந்தது என்று எனக்கும் இப்பொழுது திருப்பி பார்க்கும்போது எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு நான் இங்கே சென்னையில் ட்ரிப்ளிகன் சபையில் நான் ஐக்கியமாக இருக்கும்போது இவர் யார் என்கிறதான ஒரு கைத்தாளும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு கைத்தாளும் நான் எழுதினேன். அந்த 2 கைத்தாள்களும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அநேகர் அதனாலே தொடப்பட்டார்கள். அது பல பதிப்புகளை அது கண்டது, பல திருத்தங்களையும் அது பெற்றிருக்கிறது. அவ்விதமாகத்தான் என்னுடைய எழுத்து பணி ஆரம்பமாயிற்று. அதற்கு பிறகு இந்த மோரியாவிலே சேர்ந்த பிறகுதான் எழுத்து பணி நன்றாக வளர ஆரம்பித்தது. கைத்தாள்னு சொல்கிறது புக்லெட்டா இல்லை, அது ட்ராக்ட் 4 பக்கம் உள்ள ட்ராக்ட் தான். அப்பொழுது இந்த மாதிரியான கம்ப்யூட்டரெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனாலே சாதாரணமாக பிரிண்ட் பண்ணின கைத்தாள்களாக தான் இருந்தது. இல்லை, கம்போஸ் பண்ணி அச்சடித்தது தான். அது பல ஆயிரக்கணக்காக அது அச்சடிச்சிருக்கிறது. அந்த நாட்களில் அச்சடித்து அதிகமாக விநியோகித்திருக்கோம். அநேகமாக அது தமிழ்நாட்டில் பல இடங்களில் அது பரவி இருக்கிறது. ஆண்டு ஞாபகம் இருக்குதுங்க, ஏன்னா நானும் திருவல்லிக்கேணி சபையிலிருந்து வந்தவன் தான் நான். அது 67 இருந்து 70, 71 ஆரம்பம் வரைக்கும் நான் திருநெல்வேலியில் இங்கே சென்னையில் இருந்தேன். அப்பொழுது ஆழ்வார்பேட்டை என்கிற அந்த ஆஃபீஸில் வங்கியிலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எழுதின காரியம். வங்கி பணியில் இருந்த நீங்கள் இலக்கிய பணி, இந்த துறை, அதுவும் இறை இலக்கிய, இப்போ கிறிஸ்தவராக இருக்கிறதுனால கிறிஸ்தவம் சார்ந்த இயங்குறதுல ஒன்றும் இல்லை. ஆனால் வங்கியில் ஒரு அலுவலராக இருந்து அதுக்கப்புறம் மேலே மேலே உயரணும் அப்படிங்கிறது இல்லாமல்
இந்த இறை இலக்கிய பணிக்கு வரணும்னு ஏதாவது எந்த கட்டத்தில் நீங்கள் முடிவு பண்ணீங்க? அதுக்கு ஏதாவது தூண்டுகோல் இருந்துச்சு? நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு திருவண்ணாமலையிலே சில நாட்கள் இருந்தேன். அப்பொழுது பிபி சுந்தர் சிங் என்கிற ஒரு சகோதரர், அவர் ஒரு முழு நேர ஊழியக்காரராக இருந்தார். விருதாச்சலத்தில் இருந்து அவரோடு பழக்கப்பட்டு அவ்விதமாக கர்த்தருடைய ஊழியத்திலே, முக்கியமாக அந்த நாட்களிலே தெரு பிரசங்கத்திலே மிகவும் ஈடுபாடு உடையவனாக இருந்தேன். அதே சமயத்தில் கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழகி கொண்டு வந்ததுனாலே இந்த ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டதான ஒரு விருப்பமும் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாஞ்சையும் எனக்குள்ளாகவே இருந்தது. அதை யாரும் கொடுத்தார்கள் என்று சொல்ல முடியாது. அது ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அவ்விதமாக இருந்த பின்பு 1987 நான் முதல்ல எழுத்தாளனாக வங்கியிலே நான் வேலை செய்தேன். எழுத்தராக கிளார்க் என்கிற நிலைமையில். அப்பொழுது அதற்கு பிறகு ஹெட் கிளார்க் ஆனேன், சப் அக்கௌண்டன்ட் ஆனேன், அக்கௌண்டன்ட் ஆனேன். அப்பொழுது அதற்கு பிறகு ஆஃபீஸர் ஆன பிறகு அக்கௌண்டன்ட்டு அந்த மாதிரியாக இருந்து பின்பு மேனேஜராகவும் இருந்து அதற்கு பிறகு 80 சென்னைக்கு நான் வந்தேன். இவ்விதமாக அந்த வளர்ச்சி அங்கே இருந்தது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் நான் எந்தெந்த ஊருக்கு போனாலும் சபை இருக்கிற இடத்துல சபையோடு சேர்ந்து நான் ஊழியம் செய்தேன். சபை இல்லாத இடங்களிலே நான் பல விதமான முகாம்கள், சுவிசேஷ அறிவிக்கக்கூடிய முகாம்களே சகோதரர்களை அழைத்து விதமாக முகாம்களை உருவாக்கி அவ்விதமாக கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தேன். பின்பு எனக்கு கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறதாக நான் கருதி என்னுடைய மனைவியோடு சம்பந்தப்பட்டு இருவருமாக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு 87 நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தோம். அந்த நாளிலே இருந்து நாங்கள் இங்கே சென்னையில் தான் இருக்கிறோம். அவ்விதமாக நான் அந்த ஊழியத்தில் வந்தேன். ஆனால் இலக்கிய ஊழியத்திலே அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தது இந்த 2005 இந்த மோரியா ஊழியம் ஆரம்பித்த பின்பு தான் இலக்கிய பணியிலே நான் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தேன். இப்போது இன்றைக்கி பேங்க்கில் இருக்கிறவங்களாம் நல்ல நிறைய வசதிகள் இருக்குது, தொழில்நுட்ப வசதிகள் இருக்குது. அவங்க எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, இல்லை கொஞ்சம் அவங்களையெல்லாம் ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியும். அவங்க இது தாண்டி கூடுதலாக நேரம் செலவிட முடியும். ஆனால் அந்த நாட்களில் எல்லாத்தையுமே நீங்கள் கைப்பட எழுதணும், பெரிய பெரிய ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணணும். இப்படி ஒரு கடுமையான பணிச்சுமை, நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, கூடுதல் நேரம் ஒர்க் பண்ணால் தான் அதை முடிக்க முடியும். அன்னைக்கு வேலையை நான் அன்றைக்கே முடித்து டேலி பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ ஒரு இப்போ கடுமையான வங்கி பணி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த உபதேசங்களை எப்படி கற்றுக்கிட்டீங்க? இந்த டாக்ட்ரினல் ஸ்டாண்டர்ட் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? டாக்ட்ரினல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லும்போது எனக்கு இன்றைக்கு இருக்கிறது போல வேதாகம பள்ளிகளோ வேதாகம கல்லூரிகளோ அன்றைக்கும் இருந்திருக்கும். ஆனால் எனக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இதுவரைக்கும் நான் எந்த விதமான வேதாகம கல்லூரிகளுக்கோ பள்ளிகளுக்கோ சேர்ந்து நான் படிக்கவும் இல்லை, அல்லது இன்டர்நெட் மூலமாக மற்றவர்களிடத்தில் படித்து பட்டம் வாங்கதான காரியங்களையும் நான் செய்ததில்லை. ஆனால் நான் வேத வசனத்தை வாசித்ததின் அடிப்படையிலும் அந்த நாட்களிலே சில மிஷனரிமார்கள் கொடுத்த செய்தியின் அடிப்படையிலும் நான் இந்த காரியங்களை அதிகமாக கற்றுக்கொண்டேன். அவைகள் எல்லாம் அநேகமாக 90 ஆண்டுக்கு பிறகுதான் இன்னும் அதிகமாக வந்தது என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 92 அந்த சமயத்தில் வில்லியம் பென்ஃபோல்டு என்கிறவர், நாங்கள் ட்ரிப்ளிகேன் அசம்பிளியில் இருந்து இங்கே கீழ்ப்பாக்கில் நாங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது அவர் வந்தார். அவர் மூலமாகத்தான் இந்த அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த சமயத்திலே நாங்கள் ரைட்லி டிவைடிங் தி வேர்ட் ஆஃப் காட் என்கிற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகம் நான் என்னுடைய வேதாகம கல்லூரி என்று கூட நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த புத்தகத்திலே எல்லா விதமான தலைப்புகளும் அதுக்குள்ளாக அடங்கி இருந்தது. ஆகினாலே அதன் மூலமாகவே நான் இந்த வேதாகமத்தினுடைய அடிப்படை சத்தியத்தை கற்றுக்கொள்கிறதற்கு எனக்கு மிகவும் வாய்ப்பாக இருந்தது. நீங்களுமே ரைட்லி டிவைடிங் த வேர்ட்னு ஒரு புக் எழுதியிருக்கீங்க இல்லையா? அதில் நானும் வில்லியம் பென்ஃபோல்டும் PK ஏப்ரஹாம் என்ற ஒரு சகோதரர் இருந்தார். நாங்கள் மூவருமாக சேர்ந்து அந்த புத்தகத்தை எழுதினோம். ஆனால் என்னுடைய பங்கு அதில் என்னவென்றால், இந்த டேபுலேஷன் என்று சொல்லுவோம் பாருங்கள், அட்டவணை, அது போடுகிற காரியம்தான் அன்றைக்கு அது மிகவும் பெரியதாக இருந்தது.
அந்த காரியத்தை தான் அதுவும் அச்சடிக்கிற காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு முன்னதாகவே நான் ஸ்தானாபதி பத்திரிகையோடு சம்பந்தப்பட்டு அதில் செக்ரட்டரியாக இருந்ததினாலே தாள்கள் வாங்கிறது, அச்சகத்துக்கு போய் அச்சடிப்பது, அந்த அச்சடிக்கிறதுக்கு வேண்டிய அந்த டெக்னிக்காலிட்டி, அதாவது அச்சு சம்பந்தமான அநேக அடிப்படையான சத்தியங்களை நான் தெரிந்து கொண்டது அந்த காலத்தில் தான். அனுபவ ரீதியாகவே அனுபவ வேற ரீதியாக. எங்கேயும் போகாமல் நீங்களே. ஆமாம். ஆனால் எதுவும் யாரும் எனக்கு சொல்லி கொடுத்ததில்லை. ஏதாவது என்ன என்றால், என்னிடத்துல ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. எங்கே போனாலும் அது ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஏன் இப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வி என்னிடத்துல எழும்பும். நான் வங்கியில் சேர்ந்தபோது கூட அவங்களாம் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க, நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொன்னால் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். இதுக்கு என்ன சட்டம் இருக்கிறது, ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று கேள்வி கேட்கிற ஒரு ஆளாக இருந்ததுனாலே என்னுடைய அதிகாரிகள் கூட இவங்ககிட்ட ரொம்ப பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவார்கள். என்ன இருந்தாலும் அந்த அடிப்படையிலே நான் வேதாகமத்தை படித்து மற்ற புஸ்தகங்களை படித்தும் நான் அதிகமாக தெரிந்து கொண்டேன். முக்கியமாக எனக்கு இந்த அறிவு கொடுத்தது வேதாகம அறிவு, அல்லது அந்த தாகத்தை தணித்தது வேதாகம புத்தகங்கள். கர்த்தருடைய மக்கள் உடைய வாழ்க்கை வரலாறு தான் எனக்கு அதிகமாக உதவியாக இருந்தது. புத்தகங்கள், நீங்கள் சபையில் கேட்ட செய்திகள், இதெல்லாம் கூட வேதத்தை அதிகமாக வாசித்தது, இதுதான் உங்களுடைய டாக்டர் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு காரணம். ஆமாம். அல்லது அடித்தளம்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நீங்கள் ஸ்தானாபதி பற்றி சொன்னதுனால நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ சபைகளில் கீதங்களும் கீர்த்தனைகளும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் பாடல் புத்தகமாக பயன்படுத்தப்படும். எல்லா சபைகளும் அதான் பயன்படுத்திட்டாங்க. அந்த புத்தகத்தினுடைய தொகுப்பில் உங்களுடைய பங்கு என்ன? அதை கொஞ்சம் மறுக்காமல் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். நான் வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அக்கௌண்டன்ட் ஆகிற வரைக்கும், அக்கௌண்டன்ட் ஆன பிறகு நான் லீவ் எடுத்து விடுமுறைக்காக நான் 10 நாள் லீவ் எடுக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தர் அந்த பணிக்கு வந்த பிறகு என்னை ரிலீவ் பண்ண பிறகு தான் நான் வெளியே போக வேண்டி வரும். இன்னொன்று, நான் அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது பேங்கினுடைய ட்ரெஷரி, அதில் பல கோடி கணக்கான ரூபாய் இருக்கும். இந்த நகை கடன் வாங்கினவர்கள் ஒரு 1000 நகை கடன் அது இருக்கும். அந்த நகை எல்லாத்துக்கும் நாங்கள் பை போட்டு எண்ணி எல்லாம் வைத்திருப்போம். இன்னொரு ஆளை 1 நாள் அல்லது 2 நாள் லீவுக்காக அந்த பொறுப்பை கொடுத்தால், இதில் ஏதாவது தவறு வந்து விட்டால், குறைவோ ஏதாவது வந்து விட்டால் நான் தான் பொறுப்பாளி ஆவேனே தவிர அந்த சப்ஸ்டியூட் வந்த ஆள் பொறுப்பாளியாக இருக்க மாட்டார். அவர் தான் 2 நாள் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாதா? முடியாது. ஆகையினால லீவும் போட முடியாது. ஆகையினால வெளியே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதற்கு பிறகு குறைந்து விட்டது. அப்படி இருக்கிற நிலையிலே நான் வருஷத்திற்கு ஒரு முறை இந்த ஏர்ன் லீவ் என்று சொல்வார்கள், 21 நாள் கிடைக்கும். அப்பொழுது நான் தமிழ்நாட்டில், அந்த நாட்டில் 70 வரைக்குமாக தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் சபை இருக்கிறதோ அங்கே பூராவும் நானாகவே போய் அந்த சபைகளை சந்தித்து கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து வந்திருக்கிறேன். அப்படி வந்த சமயத்தில் விருதுநகர் போயிருக்கும்போது பிரவுன் என்கிற ஒரு மிஷினரி அங்கே இருந்தார். டிடி பிரவுன். அவர் என்ன செய்தார், ஒரு பழைய தமிழ் பாட்டு புஸ்தகத்தை, அந்த நாட்டிலே பழையது மிஷினரிகள் வந்து உபயோகித்த ஒரு சிறிய பாட்டு புஸ்தகத்தை என்னிடத்தில் கொடுத்து, இந்த பாடல்களை இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு நல்ல ஆள் யாராவது பப்ளிஷ் பண்ணால் நல்லா இருக்கும் என்று எனக்கு சொல்லியிருந்தார். எந்த வருஷங்கய்யா அது? எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 70க்குள்ளே இருக்கும். 70. அதாவது நான் ஓய்வு எடுக்கிறதுக்கு முந்தி இல்லை, ஓய்வு எடுக்கிற அந்த 80ல் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அவ்விதமாக இருக்கும்போது நான் எல்லா பாடல் புஸ்தகத்தையும் சேர்த்து கொண்டு வந்தேன். எல்லா யார் யார் கிறிஸ்தவ உலகத்தில் போட்டிருக்கிறார்களோ எல்லா பாட புஸ்தகத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து வைத்திருந்தேன். அப்பொழுது நான் கடத்தூர் என்கிற தர்மபுரி சிட்டிஸில் ஒரு சின்ன ஊர், கடத்தூர் என்கிற இடத்துல என்னை மேனேஜராக முதலாவதாக அங்கே போட்டார்கள். பேங்கினுடைய பிரான்ச்சு அதில் போட்டார்கள். அந்த பிரான்ச்சில் இருக்கும்போது என்னுடைய குடும்பம் அப்பொழுது சென்னையில் இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் ஹைஸ்கூலில் படித்து கொண்டிருந்த காலத்தினால அவர்களை நான் கூட்டி கொண்டு போக முடியவில்லை. அங்கே இருக்கும்போது இந்த பாட்டு புஸ்தகத்தை நான், அதில் இருக்கிற 450 வரைக்கும் என்று நினைக்கிறேன், திருமணம் வரைக்குமோ அதுக்கு பிறகு சிறு பிள்ளைகள் இருக்கிற வரைக்குமான புத்தகத்தை நான் ஒன்று சேர்த்து அதுக்கு பிறகு அது அச்சாகி ஸ்தானாபதி மூலமாக அது அச்சாகி வந்தது. அதுதான் ஒருவேளை முதல் புஸ்தகம், எடிட் பண்ண புத்தகம் அல்லது வெளியிட்ட ஒரு புத்தகமாக அது இருக்கும் என்று நினைக்கிறேன்.
அதாவது கிறிஸ்தவ சபைகளுக்காக. சபைகளுக்கான ஒரே புத்தகமாக கொண்டு ஒரே அதுக்கு புத்தகம். முன்னாடி வரைக்கும் வேற வேற பயன்படுத்தி இருந்தோம். ஆமாம், நாங்கள் சேலத்தில் நாங்கள் சபையாக இருக்கும்போது நோட் புக் எடுத்து நாங்கள் தான் கையில் எழுதிட்டு இருப்போம். எல்லா பாட்டும் கையில் தான். அப்படி தான் நாங்கள் உபயோகித்திருந்தோம். சேலத்தில் நான் இருக்கும்போது, சபையை ஆரம்பிக்கும் போது நாங்கள் எல்லாம் வாலிபர்கள் விதமாக தான் பாட்டு புஸ்தகத்தை நாங்கள் உபயோகித்தோம். இந்த பல்வேறு சபை பிரிவுகளுடைய கீர்த்தனை புத்தகங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நேயர்கள் கூட பார்த்துருப்பாங்க. இதில் இந்த கீதங்களும் கீர்த்தனைகளும்ல நான் பார்த்த ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, சபை கூடி வருதல் அப்படின்னு ஒரு தொகுதி போட்டிருக்கீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதே மாதிரி துதி ஸ்தோத்திரத்துக்கு தனியாகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனியாகவும் இப்படிலாம் போட்டிருக்கேன். ஆனால் இந்த நாட்களில் வந்து ஆராதனைங்கிற பேரில் அதில் என்ன பாட்டு பாடணும்னே தெரியாமல் ஏதோ பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு இன்றைக்கி நல்லா வளர்ந்துட்டோம், டாக்டர் நல்லா நிறைய பைபிள் காலேஜ்லாம் வந்த பிறகு கூட இந்த குழப்பம் நீடிக்கும் போது, நீங்கள் 70கள்லேயே அல்லது 80கள்லேயே இப்படி அதை செக்ரிகேட் பண்ணணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது எனக்கு தெரியவில்லை. அது எதேர்ச்சியாக தானாக நான் சிந்தித்த சிந்தனையில் இருந்து வந்ததே தான் என்று நினைக்கிறேன். ஒருவேளை இந்த சபைகளில் இந்த குறைகள்லாம் இருக்குது, இவங்க சரியாக பாடலை, இப்படி தொகுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதனா தோணியிருக்குமா உங்களுக்கு? என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் ஆங்கிலிக்கன் சர்ச் பின்னணியில் இருந்து வந்தவர்கள். நாங்கள் சேலத்தில் இருக்கும்போது கிரைஸ்ட் சர்ச் என்று சொல்லக்கூடியதான அந்த சர்ச்சில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். அது இப்பொழுது அது ஆங்கிலிக்கன் சர்ச் எல்லாம் இப்பொழுது சிஎஸ்ஐயோடு சேர்ந்து விட்டது. ஆகையினாலே அந்த காலத்தில் இருந்த பாடல்கள், அந்த ஆராதனைக்கு போகிற போது அந்த ஆராதனை ஒழுங்கு இவைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கூடி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடியதான அந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்த பின்பு இந்த காரியங்கள் தவறு என்று சொல்ல முடியாது. அதை காட்டிலும் இது மேலானது என்று சொல்லக்கூடிய சில கருத்துகள் எனக்குள்ளாகவே உருவாகிவிட்டது. ஆகையினால அது நானாகவே முயற்சியாக செய்தேன். முதலாவதாக சபை கூடி வரவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு கர்த்தருடைய பிரசனம் இல்லை. எங்கே 2 பேர் 3 பேர் கர்த்தருடைய நாமத்திலே அல்லது கர்த்தருடைய அதிகாரத்திற்கு கீழாக கூடி வருகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குக்கு பிரகாரமாக கூடி வருதல் இல்லை என்றால் ஆராதனை இல்லை, சபையும் இல்லை. இதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். அந்த கூடி வருதல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஆகையினால நான் தொகுத்த அந்த பாடல் புத்தகத்திலே கூடி வருதல் என்கிற தலைப்பு முதலாவதாக இருந்தது. அதில் இன்னொரு காரியம் கூட சொல்ல வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ சபைகளிலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே உபயோகிப்பது பாமாலை, ஹிம்ஸ் என்கிற காரியம். அது ஆங்கிலேயர்கள் அல்லது ஜெர்மனிய மிஷினரிகள் கொடுத்த பாடல்கள், அவர்கள் உபயோகித்த பாடல்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. இந்தியர்களாக நாம் தொகுத்த அல்லது படைத்த கீர்த்தனைகளாகவும் இருந்தது. ஆகையினாலே எல்லாவற்றிலும் நான் எல்லா தலைப்புகளிலும் ரெண்டு வகையான பாடல்களையும் சேர்த்து அந்த நூலை நான் ஆயத்தம் செய்தேன். அதான் அதை பார்க்கும்போது தெரியும், பாமாலையும் இருக்கும், கீர்த்தனையும் இருக்கும். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பாமாலை என்று சொன்னால் அந்த மீட்டர் காமன் மீட்டரா அல்லது பிஎம் என்று இருக்கும். சிஎம் என்றால் சிஎம் காமன் மீட்டர் என்று இருக்கும். அப்புறம் 6 6 4 என்று அந்த தாளத்துக்கு ஏற்றதான எல்லாவற்றையும் சேர்த்து போட்டேன். அதே விதமாக கீர்த்தனை என்று சொல்லும்போது ராகமும் தாளமும் இல்லாமல் நான் அதில் சேர்க்கவில்லை. அதுலேயும் பல்லவி, அனுபல்லவி, சரணம் எல்லாம் போட்டு அது எந்த ராகம்னும் போட்டிருக்கு. அதனால தான் கேட்டேன். இப்போது நம்ம கைகளில் கிடைச்சிருக்கிற ஒரு மிக அருமையான ஒரு பொக்கிஷமாக நம்ம கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகம் இருக்குது. இதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு இருக்குது. அது பாடல் எழுதினவங்களாம் அந்த கிரெடிட்டுக்குரியவர்கள். ஆனால் அதை சரியான உபதேச அடிப்படையில் தொகுக்கிறது ஒரு முக்கியம் தானே. எல்லா பாட்டையும் நம்ம பாடிட முடியாது. ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ இன்னொரு காரியம் கூட நான் சொல்லலாம். இந்த பாடல்களை எல்லாம் தொகுக்கும் போது இந்த பாடல்களிலே ஒரு சில கவிகள் அல்லது ஒரு சில வரிகள் நம்முடைய வேதாகம போதனைக்கு மாறாக இருந்தன. ஆகையினாலே அவைகளை நான் திருத்தி இருக்கிறேன். வேதாகம ஒழுங்குக்கு, அதாவது ஃபண்டமெண்டல் டாக்ட்ரினுக்கு ஏற்ற விதமாக நான் அவைகளை எழுதியிருக்கிறேன். உதாரணமாக, பரலோகத்திலே போனால் நாம் பாடுகிறதற்கு தூதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று ஒரு ஆங்கில பாடலே இருந்தது. அதையெல்லாம் நான் மாற்றியிருக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வார் என்பதாக நான் மாற்றியிருப்பேன். அது ஒரு சிலருக்கு இவன் எல்லா பழைய பாட்டலெல்லாம் மாற்றி இருக்கிறான், நிறைய கடுமையான விமர்சனங்களாக வந்தது. ஆனால் நம்ம வேதத்தை தான் சார்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அவ்விதமாக தான் இருக்கிறேன். இன்னொரு காரியம் என்னுடைய உள்ளத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால்,
இன்னொரு பெரிய பாட்டு புஸ்தகத்தை இவ்விதமாக சேர்த்து எல்லா பிரிவினரும் பயன்படக்கூடியதான வகையிலே அதை வெளியிட வேண்டும் என்பதான ஒரு சிந்தை எனக்குள்ளாக இருக்கிறது. அதற்காக ஒரு சில பாடல்களை எல்லாம் இப்போ சேர்த்து கொண்டு வருகிறோம். அது எப்பொழுது நிறைவாகும் என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு ஒரு செக்ரட்டரி போல கூட எனக்கோடு கூட இருக்கிற ஒரு ஆள் இருந்தால் அது கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிறதற்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை பார்க்குற நேயர்களில் யாராவது தூண்டப்பட்டு ஆவியானவரால் ஏவப்பட்டு வருவாங்கன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து சபைக்கான அந்த அடித்தளம் போடுறது மாதிரி தான். இன்னமும் நம்ம நிறைய விஷயங்களில் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக. சரிங்க, மறுபடியும் நம்ம எழுத்துத்துறைக்கு வந்துடுவோம். இது வரைக்கும் எத்தனை நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலுமா எழுதியிருப்பீங்க? ஆங்கிலத்தில் சொல்லுகிறது மிகவும் சுலபம். ஏனென்றால் ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்கிறேன். மென் இன் காட் சர்வீஸ் என்று அதற்கு பெயர். அதாவது கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதான காரியம், எவ்விதமாக பிரசங்கத்தை தயார் பண்ண வேண்டும், எவ்விதமாக வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதான ஒரு புத்தகம். வெளி பிரசங்கத்தோடு சம்பந்தப்பட்டு வேதாகமத்தை படிப்பதோடு சம்பந்தப்பட்டு பலவிதமான அத்தியாயங்கள் அதில் உண்டு. தமிழிலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நானே எழுதின சில புத்தகங்கள் உண்டு, மொழிபெயர்த்த சில புத்தகங்கள் உண்டு. இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மோரியாவிலே வெளியிட்ட எல்லா புஸ்தகமும், இன்றைய வரைக்கும் வெளியிட்ட எல்லா புஸ்தகமும் என்னுடைய பார்வை இல்லாமல் அல்லது என்னுடைய சஜஷன்ஸ், என்னுடைய ஆலோசனையோ, இந்த படம் இப்படி இருக்கணும், அந்த பேஜ் இப்படி பக்கம் இப்படி இருக்க வேண்டும், இந்த விதமான ஃபாண்ட் உபயோகிக்க வேண்டும், இந்த படத்தை அட்டையாக வைக்க வேண்டும், உள்ளே இந்த விதமான ஒழுங்குகள் இருக்க வேண்டும் என்பதான சில ஒழுங்குகளை எல்லாம், சில கிரமங்களை எல்லாம் செய்துவிட்டு தான் அந்த புத்தகங்கள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன. இதுவரைக்கும் நான் எழுதின புத்தகமோ மொழிபெயர்த்த புத்தகத்துக்கோ நான் ஒரு எண்ணிக்கை வைக்கவில்லை. ஒருவேளை நான் கடந்து சென்ற பின்பு மற்றவர்கள் உங்களைப் போலவர்கள் எண்ணிக்கொள்ளலாம். எண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது? எண்ணக்கூடாது என்று ஒன்றும் இல்லை. மோரியாவில் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி சொன்னார்கள், கிட்டத்தட்ட 14 15 என்று எண்ணார்கள். 14 15 சொன்னார்கள். அது மொழிபெயர்த்ததோடு சேர்க்கலையான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அதாவது நானும் மனுஷன் தானே, அதனால இத்தனை புத்தகம் எழுதிட்டா ஒரு தலைக்கிற்கு ஏதாவது வந்து விட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு பயமும் எனக்கு கேள்வி கேட்டேன். வச்சுக்க கூடாதுன்னு நீங்க ஏதாவது அதனால நான் கொஞ்சம் அவையெல்லாம் தெரியாமல் கர்த்தர் நடத்துகிற வரைக்கும் செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு கூட இருக்கிறேன் நான். இப்போது ஒரு நூலை எழுதும்போது அந்த நூலுக்கான தூண்டுகோல் அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எழுதின நூலில், அதாவது ஏதோ ஒரு புத்தகம் நீங்கள் எழுதினதோ மொழிபெயர்த்ததோ அல்லது வெளியிட்டதோ, அதனுடைய பின்னூட்டம் மறக்க முடியாத ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு, இந்த புத்தகத்தை பற்றி இன்னார் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு பதிப்பாளர் அல்லது எழுத்தாளருக்கு வாசகர்களிடத்துலேருந்து வரக்கூடிய பின்னூட்டம் தான் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி உங்களை உற்சாகப்படுத்தின அல்லது உங்களால் மறக்க முடியாத ஃபீட்பேக் ஏதாவது சொல்ல முடியுங்களா? இருக்கிறது. 2 புத்தகம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று இறைமகன் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு புத்தகம். அது உண்மையிலேயே கிறிஸ்டியாலஜி, கிறிஸ்து இயலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். பல புத்தகங்களிலே இருந்து என்னுடைய கருத்துக்களை சேர்த்து அதை நான் தமிழிலே எழுதினேன். அந்த புத்தகம் சகோதரர்கள் மத்தியிலே மிகவும் நல்ல வரவேற்பை ஏற்றது. பலர் அதை அதிகமாக பயன்படுத்தி அதனாலே பயனடைந்திருக்கிறார்கள் என்று என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு புத்தகம் வேதாகம வரலாறும் தமிழ் மொழிபெயர்ப்பும் என்கிறதான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் நம்முடைய வேதாகமம் மூல பாஷையில் இருந்து எழுதப்பட்டது. அவைகள் எப்பொழுது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, மற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது, எவ்விதமாக பாதுகாக்கப்பட்டது, அதை வெளியிட்டவர்கள் புராட்டஸ்டன்ட்டு கத்தோலிக்கர்கள் எவ்விதமாக வெளியிட்டார்கள் என்று முதல் பகுதி அதில் இருக்கும். பின்னாலே தமிழ் வேதாகமம் யார் மூலமாக வெளியிடப்பட்டது, மொழிபெயர்க்கப்பட்டது, அவர்கள் எப்படி செய்தார்கள், எந்த ஆண்டு வெளியிட்டது, அதில் நடந்த சில குறிப்புகள் எல்லாம் அதிகமாக அதில் தமிழ் மொழிபெயர்ப்போடு சம்பந்தப்பட்டு அதை நான் ஆயத்தம் செய்து பல நூல்களை எல்லாம் எடுத்து ஆயத்தம் செய்து அதை எழுதினேன். அத்தகைய ஒரு புஸ்தகம் தமிழிலே வேறு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு புஸ்தகம் உண்டு,
வேதாகமமும் தமிழும் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. சரோஜினி அம்மா பேர் இன்னொரு எழுதினது. அந்த புத்தகத்தையும் நான் ஆலோசனைக்கு வைத்து கொண்டேன். இவ்விதமாக நான் எல்லாவற்றையும் சேர்த்து எழுதின புத்தகம் பலராலும் அதிகமாக நம்முடைய தமிழ் வேதாகமம் எந்த விதமான கட்டத்தில் இருந்து எவ்விதமாக கடந்து சென்றது என்பதை பார்க்கத்தக்கதான ஒரு திறவுகோலாக அல்லது ஒரு பயனுள்ள ஒரு புத்தகமாக அது இருந்திருக்கிறது. ஏனென்றால் யாரும் எழுதினவர்கள் தங்களுடைய சிந்தையில் இருந்து எடுத்த வசனங்களையோ பிரசங்கங்களையோ அல்லது அவர்களுக்குண்டான வெளிப்பாடுகளையோ அவர்கள் தெரிவித்த புஸ்தகமாகத்தான் இருக்கிறதே ஒழிய வேதாகமத்தின் அடிப்படையிலே அதனுடைய சரித்திரத்தை எழுதக்கூடியவர்கள் யாரும் முன்னுக்கு வந்ததாக தெரியவில்லை. ஆகினாலே அது ஒரு முன்னோட்டமான ஒரு புத்தகம் என்று நான் சொல்லுவேன். அதோடு கூட இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது மோரியாவிலே ஃபெப்ரிஷியஸ் எழுதின புத்தகம் யார் யார் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சேகரித்து அதை நாங்கள் இந்த மின் அணுவில் எடுத்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது கடைசியாக சிலானில் இருந்து ஊழியம் செய்த பெர்சிவலினுடைய மொழிபெயர்ப்பையும் இப்பொழுது வெளியிடுகிறதுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. விதமாக எல்லா மொழிபெயர்ப்பு நூல்களும் கத்தோலியர்கள் மொழிபெயர்த்த நூல்களும் கூட மோரியா ஊழியத்தில் இப்பொழுது நூல்கள்னு சொல்கிறது பைபிள் அவைகள் ஆயத்தமாக இருக்கின்றன. ஏற்கனவே ரேனியஸ் போட்டிருக்கிறீங்க, ரேனியஸ் பைபிள், அப்புறம் ஃபெப்ரிஷியஸ் பைபிள் போட்டிருக்கீங்க. இப்போ பெர்சிவல் ரெடியாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. அது இல்லாமல் இப்போ இந்த இன்னொரு சிஎஸ்ஐயிலிருந்து வந்த டிஎல்சி எல்லாம் அந்த மொழிபெயர்த்த மோனகன் இது எல்லாமே நாங்கள் விற்பனைக்கு வைத்திருக்கிறோம். மோனகன் மொழிபெயர்ப்பும் இருக்குது. ராஜரிகம் புதிய ஏற்பாடும் நம்மகிட்ட இருக்குது. கத்தோலிக்கர் திண்டிவனம் மறை வழிபாட்டு கல்வி நிலையம் அவங்களுடைய நம்ம நம்ம மோரியாவில் எல்லா விதமான மொழிபெயர்ப்புகளும் முடிஞ்ச வரை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கொண்டு வரது தயாராக இருக்கு இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. திருமணம் பற்றி அல்லது இறையியல் சார்ந்து அல்லது ஒவ்வொரு நூல்களையும் நீங்கள் எழுதும்போது இப்படி ஒரு தலைப்பில் இந்த ஒரு நூல் எழுதணும்னு சொல்லி நீங்களா யோசிப்பீங்களா?